ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் வந்து ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஃபை இஸ் ஈக்குவல் டு EA cos θ அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது அது ஒவ்வொரு ஆங்கிள்லையும் இருக்கும்போது நமக்கு அதனுடைய ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அச்சீவ் ஆகும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த இது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து சம் டேர்ம்ஸ் வந்து நான் இதை இன்க்ளூட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ நம்மளுடைய சன் லைட்டை வந்து சன் ரேஸை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய டோரை வந்து ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்ன டெஃபினேஷன்ஸ்ன்றது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு சர்டைன் ஏரியாக்குள்ளே, ஸோ இது வந்து ஒரு சர்டைன் ஏரியா, இந்த ஏரியாக்குள்ளே எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாசஸ் ஆகும் அப்படின்றது, அந்த குவான்டிட்டி ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்றது தான் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொன்னோம்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னால் எப்படி வேணா இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான். அதாவது நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அது வந்து இது வந்து ஷேப்லெஸ்ஸு. ஸோ இங்கே நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர்டு இல்லை ரெக்டாங்குலர் ஷேப், ஓகேங்களா. ஸோ இது வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கும்போது லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E வெக்டர் டாட் A வெக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் நான் வந்து ஏ வெக்டரை வந்து ஏரியாவை வந்து வெக்டர் குவான்டிட்டியாக எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது அந்த சன்லைட்டில் வந்து டோரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண நம்மளுடைய ஜன்னலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண நம்ம சன் ரேஸ்னுடைய உள்ள வரது வந்து நமக்கு வேரி ஆகும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் அது ஒரு டைரக்ஷனாக நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஏரியா. அந்த நம்ம வைக்கக்கூடிய அந்த ஜன்னல் வந்து ஒரு செர்டைன் ஏரியாவில் வைக்கிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா செர்டன் டைரக்ஷனில் வைக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய சன் ரேஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால இது வெக்டர் குவான்டிட்டியாக எடுத்துக்கணும் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து டாட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால தான் EA cos θ அப்படின்றது வந்துச்சு அப்படின்றதையும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ளக்ஸ், இதில் இருக்கக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ். எனக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க எல்லா ஏரியாவும் எனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடம் மட்டும், இந்த சின்ன இடத்தினுடைய இது மட்டும்தான் தெரியுது, ஏரியா மட்டும்தான் எனக்கு தெரியுது. எனக்கு டோட்டலாக என்ன ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்றத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சின்ன இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதாவது என்னன்னா, இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டகிரேஷன் அப்படின்றது நமக்கு தெரியும், இந்த எஸ்டை இந்த சிம்பிள் போடுவோம். இந்த இன்டகிரேஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஸ்மாலர் சைஸ், ஒரு ஸ்மால் டைப் ஒரு ஏரியாவில் இருந்து பிக்கர் சைஸ்க்காக போகிறது தான் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்டகிரேஷன், இன்டகிரல் அந்த ஃபார்மேட் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ எனக்கு இப்போ வந்து என்ன தெரியும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நான் இந்த ஷேப் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்புக்கு உண்டான ஏரியாவை வந்து நான் DS அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. DS ஆர் DA அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதனுடைய இந்த DA அப்படின்றதுனுடைய வெக்டர் ஏரியான்றது வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லிட்டேன். அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைரக்ஷன் எப்பயுமே வந்து அவுட்வர்ட்ஸில் தான் இருக்கும். ஏன் அவுட்வர்ட்ஸில் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு ஏரியான்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு சார்ஜஸ் நான் இன்கேஸ் இங்கே ஏதோ ஒரு சார்ஜர் இருந்தால் தான், ப்ளஸ் Q அப்படின்ற ஏதோ சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் இது வந்து என்ன ஆகும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டில் கட் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு ஃப்ளக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே சார்ஜ் இருக்கணும், கட்டாயமாக இருக்கணும். இல்லை இன்கேஸ் இங்கே சார்ஜ் இல்லை அப்படின்னா அங்கே ஃப்ளக்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த ஏரியா வழியாக பட்டு ஏதோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகும். ஸோ அதனால அந்த ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இன்கேஸ் இந்த இடத்துல சார்ஜ் இல்லை அப்படின்னா ஃப்ளக்ஸே வந்து 0 தான், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏன் அவுட்வர்ட்ஸ், அதாவது நம்மளுடைய ஏரியாவை வந்து எப்பயுமே ஏன் நம்ம அவுட்வர்ட்ஸில் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் ப்ளஸ் Q அப்படின்ற சார்ஜ் இதுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கும். நான் இங்கே வைக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் வந்து எப்படி இருக்குன்னா, எப்பயுமே வந்து ப்ளஸ் Q தான் டெஸ்ட் சார்ஜ் வைப்பேன். இங்கே நான் ப்ளஸ் Qன்னு கன்சிடர் பண்ணிருக்கேன். இங்கே டெஸ்ட் சார்ஜாக ப்ளஸ் Q தான் வைப்பேன்.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து இப்படி அவுட்வர்ட்ஸில். ஸோ இது வந்து நார்மல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நார்மல் வெக்டர் அப்படின்னா பர்பண்டிகுலர் டு தி. இப்போ இங்க பர்பண்டிகுலர்னா இதே மாதிரி இன்வெர்ட்ஸ்லயும் எனக்கு வந்து ஒரு வெக்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த வெக்டரை நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் இங்க வச்சிருக்கிறது ஆல்ரெடி எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ், நான் டெஸ்டட் சார்ஜஸ் நான் பாசிட்டிவா வைக்க போறேன். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா எனக்கு ரிப்பல்சிவ் தான் ஆகும். ஸோ அதனால அவுட்வர்ட்ஸ்ல நான் அந்த ஏரோ மார்க் வெக்டர் ஃபார்மேட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுல இருந்து நான் வந்து அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றேன். ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டிஏ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த டிஏன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா d5. ஏன்னா நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஏரியா. இப்போ ஸ்மாலர் ஏரியான்றப்ப ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் தான் அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் வச்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் வந்து ஒரு சர்டன் டைரக்ஷன் அண்ட் மேக்னெட்யூட் இருக்கிறதுனால இது வந்து வெக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வெக்டர்னே நான் எடுத்துக்கிறேன். இதுக்கும் வந்து ஏரியான்றதுக்கும் நான் வெக்டர் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ டிஏ வெக்டர் இ வெக்டர் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, எனக்கு நான் கண்டுபிடிக்க போறது இந்த சர்ஃபேஸ்னுடைய டோட்டல் ஏரியா என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போறேன். பட் நான் இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலர் பார்ட்ஸ் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஸ்மாலர் பார்ட்ஸ்ன்றதுனால என்னுடைய ஃப்ளக்ஸ் d5. அதே மாதிரி நான் எடுத்து என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் நான் எங்க வச்சிருக்கேன், இதுவும் பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ல தான் இருக்கு. ஸோ இ வெக்டர். ஸோ இந்த டிஏ வெக்டர்ன்றது எப்பயுமே என்ன சொல்லியிருக்குன்னா டாட் ப்ராடக்ட்ல தான் இருக்கும் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோலயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால டாட் ப்ராடக்ட் ஆஃப் டிஏ வெக்டர். ஓகேங்களா, ஸோ இது d5. எனக்கு இப்போ என்ன தரணும்னா இந்த டோட்டல் சர்ஃபேஸ்னுடைய ஏரியா தர. ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, நான் இது வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னா இப்படி இருக்கிறது கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஸ்கொயரோ ஏதோ ஒரு ஷேப், கம்ப்ளீட் ஷேப்பா இருக்கணும். ஷேப்பா இருக்கணும் அவசியம் இல்லை, அந்த இது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அந்த ஏரியா வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ இப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான். ஸோ அதனால இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கூட இந்த மாதிரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிகாஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ன்றதை கன்ஃபார்மாக பார்த்து இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நான் கொண்டு வரேன் அப்படின்றப்ப எனக்கு ஃப்ளக்ஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ இன்டெகிரேஷன் 0 to 5 நான் இன்டெகிரேட் பண்ணுவேன். ஸோ 0 to 5 அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகிடும்னா 5 வந்துடும். இதனோட இன்டெகிரேஷன் வந்து இங்கே வெறும் 1 டாட்ல இருக்கும். 1 இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா இன்டெகிரேஷன் ஆஃப் 1ன்றது நான் எந்த வேல்யூவை இன்டெகிரேட் பண்றேனோ அந்த வேல்யூ எனக்கு அப்படியே வந்துடும். ஸோ அதனால 5 அப்படியே போட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து டாட் ப்ராடக்ட்ல இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர்னு டாட் ப்ராடக்ட்ல இருக்கு. அந்த டாட் ப்ராடக்ட் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். ஸோ இ டிஏ காஸ் தீட்டா அப்படின்னு வந்து ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடுறேன்னா இதையும் வந்து நான் இந்த ஏரியா 0 to a அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு ஏரியா செட் ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஏன்னா இது ஸ்கொயர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் இதுக்குள்ள இருக்க போகுது. ஸோ அதனால 0 to a. இப்போ 5 is equal to என்ன அப்படின்னா EA cos theta அப்படின்றது இந்த ஃபார்முலா வந்து கொண்டு வந்தது. ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நான் எடுத்துக்க ஷேப் என்ன ஷேப், நான் வந்து இப்போ ஸ்கொயர் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் பிளேஸ் பண்ணுறது ஸ்கொயர் ஷேப் எடுத்தேன் அப்படின்னா ஸ்கொயர்னுடைய ஏரியா, நான் ரெக்டாங்கிள் எடுத்தேன்னா ரெக்டாங்கிளோடைய அதே மாதிரி ஏரியா, அந்த மாதிரி நான் எந்த ஷேப் எடுத்தனோ அந்த ஷேப்னுடைய ஏரியா இங்கே போடணும். ஓகேங்களா, ஸோ சரி, ஓகே, நான் லாஸ்ட் இதில் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ஏரியாவுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு பார்த்தீங்களா இ வெக்டர், அதுவும் ஏ வெக்டர் ஏரியாவுடைய வெக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டுமே வந்து சர்டைன் ஆங்கிள் இருந்திருக்கும். சர்டைன் ஆங்கிள் இருக்கப்பதான் நமக்கு என்ன ஆகும்னா ஃப்ளக்ஸ் ஜெனரேஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபீல்ட் லைன் இந்த மாதிரி இன்வெர்ஸ்ல போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏரியா நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஏரியா வந்து அவுட்வர்ட்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு இதில் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், இப்படி தான் இருக்கு. ஓகேங்களா, இப்படிதான் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நான் இப்படி போட்டிருக்கேன். அதுதான் இங்கே ப்ளூ கலர் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி பார்த்து தான் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது ஏரியா வெக்டர். நான் ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஏரியா வெக்டர், ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுனுடையது. ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதுவும் எப்படி இருக்கு? ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஸோ என்னுடைய ஏரியா வந்து அவுட்வர்ட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்போசிட்ன்றப்ப நான் 180 டிகிரி ஆங்கிளை நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் 180 அதாவது ஆங்கிள் நான் இங்கே எதை கன்சிடர் பண்ணிக்க முடியும்னா காஸ் தீட்டாக்கு பதிலாக தான் நான் 180 டிகிரின்னு போட்டுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு நான் இங்கே சால்வ் பண்ணுறேன். ஸோ 5(1) இந்த ஈக்குவேஷன் வந்து நான் ஸ்டார் ஈக்குவேஷன் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல இருந்து 5(1) நான் எடுக்கிறேன். அதாவது ஏரியா வந்து எப்பயுமே நான் அவுட்வர்ட்ஸ் தான் வரும்ன்றதை சொல்லிட்டேன். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் ஏரியாவுடைய டைரக்ஷனும் நமக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிறதுனால ஆங்கிள் தீட்டா வந்து நான் 180 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ காஸ் 180, ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் இருக்கிறதுனால காமனாக வந்து காஸ் 180க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் -1. ஸோ காஸ் 180 வேல்யூ -1. ஸோ அப்போ -E/A. ஏன்னா காஸ் 180க்கு பார்த்தோம்னா -1 வரும். அந்த -1 நான் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அடுத்தது செகண்ட் டைரக்ஷன். இதுல இருந்து நான் இங்க வரேன். இதனுடைய டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸ். இங்க உள்ள ஒரு சார்ஜ் இருக்குன்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்வர்ட்ஸ்ல டாப்ல வருது. ஸோ டாப்ல இது வரப்போ என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுக்கு இது பர்பெண்டிகுலரா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி இருக்குன்னா என்னுடைய ஏரியாவுடைய இது வந்து ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ பர்பெண்டிகுலர் அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா 90 டிகிரி அங்கே வந்துருதுங்களா. ஸோ அப்போ 90 டிகிரின்னு போட்டோம்னா காஸ் 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். ஸோ இது செகண்ட். இப்போ தேர்டு நான் வரப்ப என்ன ஆகுதுன்னா என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் இதே, அதே மாதிரி என்னுடைய ஏரியாவுடைய டைரக்ஷனும் இதே. சரி ஓகேங்களா. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, சேமா கோயின்சைட் ஆகுறதுனால அந்த இடத்துல நம்மளுடைய ஆங்கிள் வந்து என்னன்னா 0 டிகிரி. ஸோ இங்கே 0 டிகிரின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 180 டிகிரி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இங்கே 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி தான் வரும். ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா இங்கே 0 டிகிரினா காஸ் 0. ஸோ காஸ் தீட்டாக்கு பதிலாக 0 போடணும். காஸ் 0 வந்து என்ன ஆகிடும் 1. ஸோ அப்போ 5 E/A ஈக்குவேஷன் 3. ஓகே. இப்போ 5, 4 நான் எடுத்துக்கிட்டேன்னா இதுவும் வந்து என்னன்னா எனக்கு பர்பெண்டிகுலர் தான். பர்பெண்டிகுலர்ன்றப்ப 90 டிகிரி தான் எடுத்துக்கணும். 90 டிகிரினா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ஈக்குவேஷன் மாதிரியே இதுவும் 0 ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதனுடைய கம்ப்ளீட் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 5 ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஈக்குவலண்டா இந்த 4 வேல்யூ நான் ஆட் பண்றேன். 4 வேல்யூ நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆயிடும்னா இது ஆட்டோமேட்டிக்கா 0 0. இந்த இடத்துல +EA -EA அதனால கேன்சல் ஆயிடும். ஸோ கம்ப்ளீட்டா எனக்கு ஈக்குவலண்ட் ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆயிடும். ஸோ அப்போ ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இது எவ்வளோ ஃப்ளக்ஸ் எவ்வளோ ஈக்குவலண்ட் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 0 தான். ஓகேங்களா. ஸோ இது ஒரு க்ளோஸ்ட் என்வலப்ல இருக்கக்கூடிய ஈக்குவலண்ட் ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு 0 இந்த இடத்துல வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு இந்த இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து நான் ஒரு ஸ்டார் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். அதாவது காமனா இது வந்து நான் என்ன எதுக்காக போட்டிருக்கேன்னா ஒரு ஸ்கொயர் இல்ல ஒரு சர்ஃபேஸ் ஏரியா அந்த மாதிரிக்காக நான் எடுத்திருக்கேன். காமனா இதை சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபார்முலா தான் நான் ஸ்டார் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நான் எந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் வந்து ஸ்பியரை கன்சிடர் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி சிலிண்டர், அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்கொயரு இல்லை ரெக்டாங்கிள், அந்த மாதிரி எந்த ஷேப் வேணா நான் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னுடைய ஏரியாவுக்கு வந்து நான் எதை வேணா கன்சிடர் பண்ணிக்கிறேன்றதுனால இந்த ஃபார்முலாவை என்னுடைய ஸ்டார் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. சரி ஓகே. இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் க்ளோஸ்டு லைன்ஸ். அதுக்கு இதுதான் ஸ்டார் இந்த ஈக்குவேஷன் தான் ஃபைனல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து காஸ் லா பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. காஸ் லா அப்படின்றது என்னன்னா காஸ் லா அவருடைய இதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய லாவே வந்து எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு. ஓகேங்களா. எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ், எந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, அதில் இருக்க அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகும் பார்த்தீங்களா, அந்த போகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1/ε0 டைம்ஸ் ஆஃப் Qன்றது சார்ஜஸ், நம்ம கிவன் சார்ஜஸ்க்கு 1/ε0 டைம்ஸ்க்கு இருக்கும். ஓகேங்களா. சரி ஓகே. ஏன் 1/ε0 ஏன் Q அப்படின்றத, ஸோ இதான் அவர் சொல்ற ஈக்குவேஷன். எதனால இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு
அப்படின்றத இது பார்க்கலாம். ஸோ காஸ் லா அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு அவருடைய லாவே வந்து எப்பயுமே வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். அதை ஃபர்ஸ்ட் மைண்ட் ஏற்றிக்கோங்க. ஓகேங்களா? காஸ் லா அப்படின்றது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஓகேங்களா? அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் என்ன ஆகும்னா, அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வந்து சார்ஜ் இருக்கணும். சார்ஜ் இல்லைன்னா அங்கே வந்து ஃப்ளக்ஸ் ஜீரோன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தேன். இங்கே சார்ஜ் இல்லை அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஜீரோ. ஸோ அந்த மாதிரி சார்ஜ் இருக்கப்ப அந்த சார்ஜ் வந்து 1/ε0 டைம்ஸ்க்கு இருக்கும். அதுதான் வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸாக இருக்கணும்ட்டு காஸ் லா சொல்லுது. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து அந்த Q/ε0 Q எதுக்கு ε0 எதுக்கு அப்படின்றத இங்கே ஒரு சொல்யூஷன் போட்டுட்டு டெரைவ் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இங்கே வந்து ஒரு +Q ஒரு சார்ஜ் வச்சிடறேன். ஓகேங்களா? இங்கே நான் டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கேன். நான் இங்கே ஒரு சார்ஜ் வச்சுட்டனாலே இந்த சார்ஜ் வந்து என்னன்னா பாயிண்ட் சார்ஜ் நான் உங்களுக்கு சொல்றேன். பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னாலே இந்த பாயிண்ட்ல இருந்து அவுட்வர்ட்ஸ்ல எனக்கு என்ன இருக்கும்னா ஃபீல்டு வந்து போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இங்கேயும் போகும். ஓகேங்களா? ஸோ அவுட்வர்ட்ஸில் போயிட்டு இருக்கும். ஏன் அவுட்வர்ட்ஸ்னா இங்கே நான் வைக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால ரிப்பல்சிவ், பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ன்றதுனால ரிப்பல்சிவ் இருக்கும். எப்பயுமே பாசிட்டிவ்ல இருந்து அவுட்வர்ட்ஸில் தான் வந்து இது வந்துட்டு இருக்கும், ஃபீல்ட் லைன்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து எப்படி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா, ஒரு இமேஜினேஷனாக ஒரு ஸ்பெரிக்கலான ஸ்பியர் ஷேப்புக்கு இமேஜின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நம்ம எவ்வளோ ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத இந்த இதில் பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருந்தோம்னா இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a e, இந்த டாட் ப்ராடக்ட்லாம் கன்சிடர் பண்ணிட்டோம்னா EDA cos θ ஆகிடுமா, EDA cos θ. ஓகேங்களா? ஓகே. ஸோ எனக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய ஏரியா என்ன அப்படின்றது இங்கே தரல. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் நான் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மென்ஷன் பண்ணிக்கிறதுனால கன்சிடர் பண்ணிக்கிறதுனால அதே மாதிரி நான் இங்கேயும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த சார்ஜஸ்ல இருந்து இல்லை அந்த இதில் ஏரியா அப்படின்னு கன்சிடர் பண்ணுறப்ப கன்சிடர் பண்ணியிருக்க இதில் இருந்து அவுட்வர்ட்ஸில் தான் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஏரியாவுடைய டைரக்ஷன். ஸோ அப்போ இது அவுட்வர்ட்ஸில் வந்துடும். இங்கே தான் எனக்கு ஏரியா வெக்டர் வரும், இது அவுட்வர்ட்ஸில் வந்துடும். ஆல்ரெடி இ வெக்டர்ன்றது ஃபீல்ட் லைனு. ஸோ அதை நான் கன்சிடர் பண்ணியிருக்க இடம் வந்து ஏ வெக்டரும் அதே சைட்லேயே வருது. ஸோ இ வெக்டர் ஏ வெக்டர் சேம் டைரக்ஷன் வருது. ரெண்டுமே சேம் டைரக்ஷன் வந்ததுனால நான் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆங்கிள் வந்து θ 0 டிகிரி நான் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ 0 டிகிரி அப்படின்னு வர்றதுனால இங்கே என்ன ஆகிடும்னா இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a e into dA அப்படின்னு ஆகிடும். ஸோ இங்கே வெக்டர் போட்டால் தான், வெக்டர் குவான்டிட்டி போட்டால் தான் இங்கே டாட் அண்ட் கிராஸ் அப்படின்றதுக்காக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ இங்கே நான் வெக்டர் எதுவுமே போடாமல் மல்டிபிள் போட்டாலும் அது மல்டிபிள் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ e into dA அப்படின்னு ஆகிடும். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்ல இல்லை இந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். பிகாஸ் நான் எடுத்திருக்கிற ஷேப் வந்து ஸ்பியர்னுடைய ரேடியஸ் என்னவோ அதுதான் வந்து இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டாக வரப்போகுது. ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் இது ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஸ்பியர்னுடைய ரேடியஸ் தான் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுனுடைய வேல்யூ. ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்லையும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது காமன். அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளியில் எடுத்துக்கிறேன். ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆயிடுது. ஓகேங்களா? எல்லா பாயிண்ட்லையும் இப்போ இங்கே 2 ரேடியஸ் வந்து 2ன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பாயிண்ட்லையும் 2வே வர்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சரி 2 கான்ஸ்டன்ட் இருந்தாலும் எடுத்துக்குவோம். ஸோ அதனால அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்னால ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னால நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ 0 to a into dA. ஓகே. இப்போ dA நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? 0 to a இங்கே பார்த்த அதே இங்கே பார்த்த அதே ஃபார்முலாவே தான் இங்கேயும் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ e into aன்னு வந்துடும். ஏன் இங்கே cos θ வரலைன்னா இதனுடைய ஆங்கிள் வந்து கோயின்சைட் ஆயிடுச்சு. இ வெக்டர் ஏ வெக்டர் ரெண்டுமே கோயின்சைட். ஸோ கோயின்சைட் ஆகிறதுனால θ 0 cos 0 1. ஸோ அதனால EA மட்டும் வருது. ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு EA. ஓகே. இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கு நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில்
அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா E is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square. இது எதுலேருந்து வந்துச்சுன்னா E is equal to F by Q. இந்த ஃபார்முலாலேருந்து இது வந்திருக்கு. ஓகேங்களா, இதுலேருந்து இது வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 by 4 pi epsilon naught Q by R square. ஓகேங்களா, ஸோ அடுத்து ஏரியா. ஸோ ஏரியா அப்படின்றப்ப நான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய ஷேப் என்ன ஷேப்? நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறது ஸ்பியர். நான் ஏன் ஸ்பியரை கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா இது பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜை சுற்றிலும் எனக்கு வந்து ஃபீல்ட் லைன்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதனால நான் இங்கே ஸ்பியரை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஸ்பியர்னுடைய ஏரியா ஃபார்முலா தெரியும். ஸ்பியர்னுடைய ஏரியா என்னன்னா 4 pi r ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இந்த இங்கேயும் வந்து 4 pi r ஸ்கொயர் இருக்கு, இங்கே 4 pi இருக்கு, இங்கே r ஸ்கொயர் இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கே வந்து r ஸ்கொயர் இருக்கு, இந்த ஆரையும் இந்த ஆரையும் எப்படி ஈக்குவல்னு சொல்றீங்க? ஓகே, அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இங்கே வந்து இந்த ரேடியஸில் இருக்கு. இப்போ இதனுடைய ஏரியா அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா இதுல இருந்து இது வரைக்கும் என்ன இருக்கு அந்த ஏரியா வச்சு தான் நான் வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா, அந்த 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 ரேடியஸை வச்சு தான் நான் அந்த ஏரியாவே கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால அதுக்கு r ஸ்கொயர். ஓகே, அப்போ இதுக்கு மட்டும் இதுக்கு எப்படி r ஸ்கொயர்? நான் கூலும் ஃபோர்ஸ் சொன்ன மாதிரியே இங்கே ஒரு சார்ஜ் வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டே இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல தான் வந்து ப்ளஸ் சார்ஜோ இல்லை மைனஸ் சார்ஜோ வைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வைக்கிறேன்னா இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டூ சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேடியஸாக தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து என்னன்னா இதுவும் இந்த ஆரும் ஈக்குவல் தான். ஸோ இந்த 4 பைக்கு இந்த இது கேன்சல் பண்ணிக்கிறேன், இதுக்கு இது கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணுறப்போ எனக்கு ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட் அப்படின்றது ஒன்று. ஓகே, இந்த எப்சிலான் நாட் அப்படின்றது என்ன? எப்சிலான் நாட் அப்படின்றது ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ஃப்ளக்ஸ் எந்த இடத்துல நடந்திருக்கு, அதாவது இந்த ஃப்ளக்ஸ் வந்து எந்த இடத்துல கன்சிடர் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில். ஓகேங்களா, ஃப்ரீ ஸ்பேஸில் கன்சிடர் பண்ணதுனால தான் இங்கே எப்சிலான் நாட் அப்படின்றத இன்ஸ்டியூட் பண்ணேன். எப்சிலான் நாட் அப்படின்றது பெர்மிட்டிவிட்டி. இது வந்து நான் பிஃபோராகவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருக்கேன். எப்சிலான் நாட்டோடைய வேல்யூ வந்து 8.854 × 10⁻⁻⁴. அதுவும் வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் காஸ் லா பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வேற எப்படி இதை மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் இதுதான். அதே மாதிரி இதுலேயே ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் இந்த இதுதான். ஓகேங்களா, ஸோ இதுலேயே வந்து எப்படின்னா உங்களுடைய சர்ஃபேஸ் வந்து நான் ஸ்பியர் தந்திருக்கேன் அப்படின்றப்போ அதனுடைய ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஸ்பியர் கொடுத்துருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 pi r ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ நீங்கள் சம் ஏரியா எல்லா இதுக்கும் உண்டான ஏரியா ஃபார்முலா என்னென்ன ஸ்கொயர் கியூபாய்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சர்ஃபேஸ் ஏரியாவுமே வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 0 to a அப்படின்றப்ப அங்கே ஒரு ஏரியா நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அந்த ஏரியா நம்ம பார்க்கறதுக்காகவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா இதை நம்ம படிச்சுக்கிட்டாகும். இங்கே இந்த ஃபார்முலாவில் இங்கே போடுறதுக்காகவே நம்ம படிச்சுக்கிட்டாகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.